இந்த விறுவிறுப்பான அரசியல் களத்துல தேர்தல் பணி எல்லாரும் ஆரம்பிச்சு ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு அலாட் ஆயிருக்கிற இந்த விசில் சின்னம். நிறைய சின்னங்கள் பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் வந்து விஜய் அண்ணாவுடைய ஃபேவரட் சின்னம் விசில். இந்த விசில் சின்னமே வந்து அப்ரூவ் ஆயிட்டு அலாட் ஆனது தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற தொண்டர்கள்ல இருந்து தலைவர்கள்ல இருந்து எல்லாரும் பயங்கர ஹாப்பி. ஏன்னா இது ரொம்ப ஈஸியா மக்கள் கிட்ட போயிட்டு ரீச் ஆயிடும். கொள்கை கோட்பாடெல்லாம் எப்படி ஒரு கட்சிக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலாகவும் இன்னும் கேட்டீங்கன்னா இன்னும் அதிகமான ஒரு ரோல் பிளே பண்றது அந்த சின்னம். அதுல நமக்கு விசில் சின்னம் கிடைச்சிக்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அடிஷனல் ஒரு அதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு மகுடத்துல ஒரு வைரக்கற்கள் வச்ச மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். விஜய் என்பது 3 எழுத்து, விசில் என்பது 3 எழுத்து, வெற்றி என்பதுமே 3 எழுத்து. ஸோ இதுல நோ டவுட் மக்கள் கிட்ட ஈஸியா இந்த சின்னம் போயிட்டு ரீச் ஆயிட்டு இருக்கு. அப்படி இந்த விசில் சின்னத்தை பத்தி ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் 2-3 தகவல்கள் நம்ம இப்ப ஷேர் பண்ணிக்கலாம். விசில் என்றாலே அதுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அது உருவான விதம் அப்படிலாம் ஹிஸ்டரிலாம் நிறைய சொல்றாங்க. நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் சம்பந்தமா விசிலை பத்தி ஒரு 4 சுவாரஸ்யமான விஷயத்த மட்டும் சொல்லிடுவோம். எங்கெங்கெல்லாம் விசில் சத்தம் கேட்கும் எல்லாருக்குமே தெரியும். நிறைய எக்ஸாம்பிள் எல்லாருமே சொல்லுவீங்க. ஒரு 4 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுவோம். ஒரு தெருவில் நைட்ல ரோந்து வர காவல்துறையா இருக்கட்டும், விசில் அடிச்சு பாதுகாப்பு உறுதி செய்யற கூர்க்காவா இருக்கட்டும், கூர்க்கால ஆரம்பிச்சு பேட்ரோல் வர காவல்துறை வரைக்கும் விசில் சத்தம் அந்த இடத்துல கேக்குதுன்னா விச் மீன்ஸ் நாங்க இருக்கோம் அந்த இடத்துல பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல வந்து மக்கள் பயம் இல்லாம இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல விசில் சவுண்டு வந்து ஒரு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அதுக்கு அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா விசில் சவுண்டுங்கிறது வந்து என்கரேஜ் பண்றதுக்கும் ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்துறதும் மகிழ்ச்சியை வந்து மல்டிப்ளை நமக்கு உள்ள இருக்கிற மற்றற்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஒரு நல்ல விளையாடிட்டு இருக்கும்போது அவரை என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடக்குது நடன கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு மக்கள் ஆரவாரம் வந்து இங்க இருந்து ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க விசில் அடிச்சு கை தட்டி ஆரவாரம் செய்வாங்க. ஸோ தன்னுள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து மேடையில இருக்கிறவங்களோ பேச்சாளர்களோ பேசும்போது ஆரவாரம் செய்யறதுக்கு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு வந்து விசில் சவுண்டு போடுவாங்க. ஸோ அந்த விசில் வந்து ரொம்ப ஈஸியா மக்கள் கிட்ட வந்து ரீச் ஆயிடும். ஏன் அப்படின்னா நம்ம அதை பாட புத்தகத்துல நம்ம ஆரம்ப கால பிரைமரி ஸ்கூல்ல நம்ம வந்து தமிழ் பாட புத்தகத்துல படிக்கும்போது ஊ என்ற எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டா ஊதல் கொடுத்துருப்பாங்க. ஒரு விசில் ப்ளோவர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னும் போது முக்கியமா தமிழ்நாட்டு அரசியல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கு அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற கிரிமினல் கரப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யாருக்கும் தெரியாம மூடி மறைச்சு ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஊழலை வெளிக்கொண்டு வரதை வந்து ஒரு விசில் ப்ளோவர் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம்பிளா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் விசில சுத்தி சுவாரஸ்யமான விஷயங்களுமே இருக்கு. இன்னும் அடிஷனலா சொல்ல போனீங்கன்னா ஒரு 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 கைடன்ஸ் ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோகால்ல நடக்கிறதுக்கும் விசில் சவுண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு இண்டிகேட்டரா இருக்கட்டும் விசில் சவுண்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிட்டு ஹேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு வேற என்ன வேலை, நம்மள வந்து ட்ரோல் பண்றதும் நம்மள அவதூறு பரப்புறதும் தான் அவங்களுடைய வேலை. முக்கியமா இதை பத்தி நான் பேசியே ஆகணும். முக்கியமா அதாவது தளபதி அடிக்கடி சொல்லுவாரு, களத்துல இல்லாதவங்கள நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது. எத்தனை தடவை சொல்றது, நீங்க அரசியல் களத்திலேயே இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோல் என்ன, நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது கிளாரிட்டி ரொம்ப கிளியரா இதுதான் செய்ய போறோம் அப்படின்றத தெளிவா எடுத்து சொல்லியாச்சு. அதை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய ஆம்பிஷன் அந்த இடத்துல இருக்கு. அதை நோக்கி நம்ம எல்லாரும் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்கோலையும் நெடுக்கோலையும் குறுக்கோலையும் அதாவது களத்திலே இல்லாதவங்க போப்பா ஓரமா போய் விளையாடுன்னு சொன்னாலும் கேட்கறதே கிடையாது. திரும்ப வந்து நம்மள ட்ரபிள் கொடுத்துக்கிட்டு நம்ம மேல அவதூறு பரப்பிக்கிட்டு இந்த மாதிரியான ஹேட்டர்ஸ் வேலையெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது. 3 பேர் இருக்கிற ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு. 3 பேர் தான் அந்த கட்சியில. ஆனா ஒவ்வொருத்தரும் 30 ஐடி வச்சிருப்பாங்க. அந்த 30 ஐடி வச்சுதான் அவதூறு பரப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹையர் பண்றது கூட காசு கிடையாது. அந்த 3 பேர் மட்டுமே 30 ஐடி வச்சுட்டு இது அப்படி இது இப்படி இங்க இப்படி நடந்துருச்சு என்ன கேவலமா பேச முடியுமோ தர லெவல்ல இறங்கி பேச வேண்டியது. எவ்வளவு நேரம் தான் போன்னு தள்ளி விட்டு போகிறது. ஸோ அவங்களுக்கும் ஒரு பதில் சொல்லணும் இல்லையா. காலையில எழுந்த உடனே சோசியல் மீடியா எல்லாத்தையும் அந்த 30 ஐடியில் ஓபன் பண்ணி வச்சுட்டு டிவியில நியூஸ்ல வந்து தமிழக வெற்றி கழகத்துல இப்போ இன்னைக்கு என்ன அப்டேட் வந்திருக்கு, நாம என்ன அதுக்கு எதிர்ப்பா நம்ம சொல்லலாம், எப்படியெல்லாம் தப்பா அவதூறு பரப்பலாம் மக்கள் கிட்ட, என்ன வேணாலும் தப்பா வந்து அவதூறு பரப்பு, எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா உண்மை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து 1940 இன்னைக்கு பேசுனது 2 நாள் கழிச்சு தான் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ற காலகட்டத்துல இல்லை. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்களோ அடுத்த நிமிஷம் லைவ்ல எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இருக்கும். நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் இமீடியட்டா அடுத்த இந்த உலகத்துல எந்த மொழியில இருந்தாலும் போய் சேரக்கூடிய காலகட்டத்துல இருந்துட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது விசில் சின்னம் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கும் போதே ட்விட்டர்ல எக்ஸ்தலத்துல பதிவு விடுறாங்க, விசில் அடிச்சா குஞ்சுகளுக்கு ஏற்ற விசில் சின்னம் கிடைச்சிருச்சுன்ட்டு. நான் என்ன கேட்கிறேன், நான் வந்து களத்திலே இல்ல, நான் உங்க கூட போட்டி போடல, நீங்க ஓரமா போய் விளையாடுங்கன்னு சொல்லியாச்சு. திரும்ப வந்து குறுக்குல வந்து நின்னுக்கிட்டு நாங்க போற பாத்துல இடையூறு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் என்னது? ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க. 15 வருஷமா பயிற்சி பட்டறை நடத்திட்டு இருக்குங்க. அதாவது
ஒரு ட்ரைனிங்கிறது வந்து ஒரு 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 ஷார்ட் டியூரேஷனா இருக்கும் ஒரு விஷயத்த ட்ரெயின் பண்றது. நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு இருந்து இன்னை வரைக்குமே ட்ரெயினி தான். நீங்க ட்ரெயினியா ஜாயின் ஆகி ட்ரெயினியா ரிட்டையர்ட் ஆகணும்னா இந்த கட்சியில சேரலாம். உங்க கட்சிக்கும் நிறைய பேர் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு பேர் உங்களுடைய ஆக்டிவிட்டி வச்சு. அப்படியேப்பட்ட நீங்க ஒரு சின்னத்தை காப்பாத்திக்க முடியல. கடந்த தேர்தல்ல ஒரு சின்னத்தை காப்பாத்திக்க முடியல. நீங்களாம் வந்து சின்னத்தை பத்தி பேசலாமா எங்க கிட்ட வந்து? யார் யாரு பேசணும்னு ஒரு தகுதி வேண்டாம்? இதெல்லாம் எங்க போய் சொல்றது? கடைசி நேரத்துல ஒரு சின்னம் கிடைச்ச உடனே தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் சொல்லிவிட்டார், கேம்பெயினை தொடங்கட்டுமா, மைக்க கையில எடுக்கட்டுமா, சிக்னல் கொடுத்துட்டாரு, அதனால தளபதி ரசிகர்களை எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அன்னைக்கு இது கேட்டு வந்தீங்களே, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு எங்க சின்னத்தை கிண்டல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய பிளாஷ்பேக் மறந்துடுச்சு இல்லையா? உங்களுக்கு தான் வந்து எப்பவுமே உங்களை சுத்தி இருக்கிறவங்களை ஜோம்பிஸா வச்சிருப்பீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. தவிக்க தொண்டர்களாகட்டும், விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், தளபதியை சுத்தி இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க எப்படின்னா முன்ன நடந்ததும் பின்ன நடந்ததும் உங்க உங்க ஜோம்பிஸ் குரூப்புக்கு தெரியவே தெரியல. அப்படிதான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க முன்ன என்ன பேசினாரு, இப்ப என்ன பேசிட்டு இருக்காரு, இதுக்கும் இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கா, இன்னைக்கு வந்து ஏன்னு சொல்லியிருக்காரு, இன்னைக்கு ஏன் இல்லைன்னு சொல்றாரு, பின்னு சொல்றாரு, இன்னைக்கு பி கிடையாது சின்னு சொல்றாரு அப்படின்றது நீங்க வந்து அதையும் லிங்க் பண்ணி யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க ஜோம்பிஸா இருக்கவே மாட்டீங்க. இவங்களை போய் கடி அப்படின்னா அப்படி கடிச்சிட்டு வருவீங்க. அந்த மாதிரிதான் அப்படி ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு எங்களுடைய ஐயா சொன்னாரு, நீங்க நடத்துறது கட்சி கிடையாது, அது ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். இந்த ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சுக்கிட்டு நான் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கேன், நான் ஒரு ட்ரைனிங் டீம் நடத்திட்டு இருக்கேன். நீங்க 15 வருஷம் இல்ல, இன்னும் நீங்க 150 வருஷம் ஆனாலுமே ட்ரைனிங் டீம் தான். அதை தாண்டி நீங்க எதுவும் வரப்போறதே கிடையாது. ஒரு நல்ல எண்ணம் மனசுல இருக்கணும். நான் போராட்டம் பண்ண ஊரெல்லாம் போயிட்டு நான் வந்து போராட்டம் பண்ண வெளியில பேத்தி கூடாது. நாங்க 246 வந்து வழக்கு நாங்க வாங்கியிருக்கிறோம். என்ன பெரிய பெருமை இதுல, நீ வாங்கின வழக்கு எல்லாம் போற வழி எல்லாமே வம்பாடிக்கு வாயை கொடுத்து சண்டை வாங்கிட்டு வந்த வழக்கு, பாதி வழக்கு வந்து சிலுமிச வழக்கு. இப்படிப்பட்ட வழக்கு வாங்கிட்டு வந்தவங்களுக்கு வந்து கணக்கு வேற, நான் 246 வழக்கு வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இதெல்லாம் கட்சி? நீ போராட்டம் பண்ணியிருந்தா இது வரைக்கும் உங்க சின்னத்துல வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்க போராட்டம் பண்ணி என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? இந்த 15 வருஷ காலத்துல ஒரே உங்க சொந்த காசுல அந்த விவசாய மக்களுக்கு ஏதாவது ஒரு நலன் செஞ்சிருப்பீங்களா? நீங்க அரசு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யற விஷயங்கள் இருக்கட்டும். நீங்க அரசுக்கு வந்தால் நான் இதை செய்வேன் அதை செய்வேன், அது அன்னைக்கு இருக்கட்டும், அதெல்லாம் உருட்டு. இன்னைக்கு களத்துல நிக்கிறவங்க என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? 2 பதாகை இப்படி கையில வச்சுக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்டு வந்தா எங்க போனாலும் பேட்டி கொடுத்தோன்னு மைக்க நீட்டினோன்னா பேட்டி கொடுத்துட்டு வந்துடுறீங்க. இதுக்கு பேர் தான் அரசியலா? இதுக்கு பேர் அரசியலே கிடையாது. எங்க அண்ணன் வந்து தளபதி நேத்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்சி தொடங்கினவர் கிடையாது. பால்வாடி கட்சி, எல்கேஜி கட்சி, யூகேஜி கட்சி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கட்சி, நீங்க எது வேணாலும் சொல்லிக்கோங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பே இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. உங்களுக்கு வேணா இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து டைம் டு லீடுன்னு உங்களுக்கு டைட்டில் போடும்போது உங்களுக்கு பொறி தட்டிருக்கலாம். ஆனா இது கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இங்க நாங்க கட்சியை அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணாம இல்லை. எடுத்து பாருங்க, ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் எடுத்து பாருங்க. நீங்க என்ன நலத்திட்டம் பண்ணிருக்கீங்க மக்களுக்கு, நாங்க என்ன பண்ணிருக்கோம் நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இதெல்லாம் போக நமக்கு ஒரு நல்ல சூப்பரான சின்னம் கிடைச்சிருக்கு. இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம அண்ணனுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை வாங்கி தர வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அனைவருக்கு உண்டான தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.